ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்ஆர்எஸ்ஆர் ஃபேமிலி சேனல்லேருந்து நான் உங்கள் ராபியா. நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, ராகுல் டிக்கி அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் இருக்கும்போது மக்கள் அவரை எப்படி கொண்டாடினாங்க, இன்ஸ்டாவில் அவரோட ஃபேமஸ் என்ன. 2025 பிறந்திருந்தப்போ ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு, நான் 2025 முடிகிறக்குள்ளே 1 மில்லியன் அடிப்பேன், அப்படி கண்டிப்பாக நான் 1 மில்லியன் அடிப்பேன் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் அடுத்த வருஷம் இந்த மேடை ஏறினேன்னா அப்படி சொல்லிட்டு தான் ஏறணுன்னா நான் மில்லியன் அடிச்சுட்டு தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு என்ன அறிகுறி தெரிஞ்சிருந்தில்ல, அந்த ஒரு வார்த்தை விட்டுருக்கிறாரு. ஆனால் எனக்கு என்னன்னா, அவர் எல்லாத்தையும் சிரிக்க வச்ச பாகம்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்குள்ளே என்னென்ன கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க மனைவியும் அவங்க அம்மாவும் பேசிக்கிற விதத்தை வச்சு பார்த்தா அவருக்கு எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஆனால் அவர் அவ்வளோ திறமையான ஆளை அவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே வச்சுருக்க தேவையே இல்லை. அவர் நல்லா லெகுவாக விட்டுருக்கலாம். அவரோட வாழ்க்கையை அவரே டிசைட் பண்ணுற இடத்துல இருந்தார். அவருக்கு திறமை இருந்துச்சு, சம்பாதிக்கிற திறமை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சின்னு ஒரு இது சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி 2வது தான் இந்த பொண்ணை கட்டியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எப்படியோ அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் பாருங்களேன் எத்தனை பேர் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு. அவர் இருக்கும்போது அவரோட மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க அப்பா எப்படி இருப்பார், அவங்க அப்பா இல்லைன்னு தான் அவர் நிறைய பக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ கேட்டால் அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா கேட்டால் அவர் வேற ஒரு பொண்ணு கூட போயிருந்தார், இப்போ சேர்ந்துக்கிட்டாரு, அதனால் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனால் அவர் இருக்கும்போது இருந்த மாசு அவர் இறந்ததுக்கப்புறம் லூஸ் மாதிரி பண்ணுறாங்க எல்லாரும். அந்த உயிரே போயிடுச்சு. அந்த உயிர் போன விதம் எப்படி, அந்த அடிபட்டு அவருக்கு அந்த உயிர் போகும்போது எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அந்த அனுபவம் எனக்கு என் கணவர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. நான் பார்த்துருக்கேன், நேருக்கு நேர் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் இது மாதிரி அடிபட்டு தலையில் ஹெல்மெட் போடாதனால தலையில் பலத்த அடினால இறந்துருக்கிறாரு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு ஹெல்மெட் போட்டு தான் போனார். ஆனால் இந்த இடத்துல லாக் பண்ணுறது இல்லை, அந்த ஹெல்மெட்டில் அதை தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார். நான் ஒரு நல்ல ஹெல்மெட்டாக வாங்கி இந்த இடத்துல லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் அவராக எதுவும் வாங்கிக்க மாட்டார். எது வேணாலும் குழந்த மாதிரி. எனக்கு அவர் 3வது குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை. மொத்தம் 3 குழந்தை எனக்கு. அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை. அவர் எதாக இருந்தாலும் எங்கிட்ட தான் கேட்பார், குழந்தையாட்ட எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு. அவர் எங்கூட சேர்ந்து வேலை செய்வார். செக்ஷன் போட்டிருக்கோம் திருப்பூரில். எங்கூட சேர்ந்து வேலை செய்வார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் ஏதாவது வேணும்னா எங்கிட்ட கேட்பார், நான் வாங்கி கொடுப்பேன். பிறந்த நாளுக்கு கடைசியாக அவரோட பிறந்த நாளுக்கு அவர் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவரோட பிறந்த நாள் வந்துச்சு. நான் அவருக்கு ரொம்ப நாளாக செருப்பு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப நாளாக அவர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஷூ மாதிரி ஒரு செருப்பு, அது 500 எப்போ போனாலும் 300 பட்ஜெட்டில் முடிச்சுட்டு வந்துடுவார். அந்த அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு அந்த 500 செப்பல் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்களா, எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்கன்னு நான் கடைசியாக அவருக்கு செருப்பு வாங்கி கொடுத்தேன். அதை கொண்டு குழந்தையாட்ட வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருந்தார். என் பையன் பார்க்கும்போது அம்மா எனக்கு வாங்கி கொடுச்சிடா அப்படின்னு சொன்னார். பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அது சின்ன சின்ன ஆசைகள் தான், சின்ன சின்ன தேவைகள் தான் எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் பெரிய அளவுலையெல்லாம் ஆசைகளும் இல்லை, தேவைகளும் இல்லை. நாங்கள் அப்படி இருந்தோம். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, அவ்வளோ அன்னோன்யமாக இருந்தோம். நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் கூட அவரோட மரியாதையை நான் இன்னும் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த பெண்ணு மருமகளை மாமியார் அவதூறாக பேசுகிறதும், மாமியார் மருமகளை அவதூறாக பேசுகிறதும் அது காலங்காலமாக தொட்டு நடக்கிற விஷயந்தான். ஆனால் அந்த பையன் இருக்கும்போது இது நடந்திருந்தா ஓகே, இது மாமியார் மருமக சண்டைங்கிற மாதிரி அதையும் கூட அந்த பையன் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து கூட வீடியோவில் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறது, எங்கள் முறைப்படி சடங்கு செய்யலை, அவங்க முறைப்படி சடங்கு செய்யலை, இதில் என்ன இருக்குது, எந்த முறைப்படி சடங்கு செஞ்சால் என்ன, இறந்தது தானே. அந்த அழகான உயிர், அந்த அழகான பையன், அந்த பையனெல்லாம் நான் மாதவன் மாதிரி வருவான், அழகாக இருக்கான், மாதவன் மாதிரி ஒரு இடத்த பிடிப்பான் சினிமாவில் அப்படின்னு அவனுக்கு அந்த பையனோட வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி நான் நினச்சிருக்கேன், மாதவன் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பையனுக்கு திறமையும் இருக்குது, கண்டிப்பாக சினிமாவில் ஒரு வளம் வருவான்
அப்படி சொல்லி நான் நினச்சிருந்துருக்கேன். அப்படிப்பட்ட பையன் இறந்துருக்குறான். அந்த நேரத்தில் ஒரு தாயாக அந்த மருமகளை இந்த அம்மா அரவணைச்சிருக்கணும். ஒரு மகளாக இந்த மருமக வந்து மகனே இறந்துட்டாரு, நாங்கள் ஒரு மகளாக இருக்கம்மான்னு சொல்லி அந்த அம்மாவை அரவணைச்சிருக்கணும். 2 பேர்த்துக்குமே பாதிப்பு தான். உன்னால தான் இறந்து போனா, உன்னால தான் இறந்து போனாங்கிறதெல்லாம் கிடையாது. 2 பேர்த்துக்குமே அது பெரிய இடி, அது பெரிய பாதிப்பு, பெரிய ஒரு இழப்பு. அது வந்து ஈடுகட்ட முடியாது. அவங்க அம்மா இப்படி தான் சொல்லி அழுதாங்க, என்னால் ஈடுகட்ட முடியாது இந்த இழப்பை அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அது உண்மை, சத்தியமான உண்மை. நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்த யாருனாலையும் நிரப்ப முடியாது, அது ஈடுகட்ட முடியாது. அதுதான் உண்மையான உண்மை. அந்த அம்மா கலங்கி அழுகும்போது என் நெஞ்சே பதறிடுச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு எனக்கு. அதை விட அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து நான் தான் ராகுலோட மனைவி அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி எனக்கு வேணும். என்னை வந்து மனைவியே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னலாம் பேட்டி கொடுத்துருந்துச்சு. இனி வேறு அந்த பொண்ணு வேறு கர்ப்பமாக இருக்குதாம்மா, கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு. அவங்க மாமனார் வந்து அந்த பையன் சொன்ன வரைக்கும் அப்பா இல்லைங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. ஆனால் இப்போ அவர் வந்து அப்பா இருக்கிற மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க. அந்த மருமக சொல்லுது, எங்கள் மாமனார் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் தான் இருந்தார், நாங்கள் வந்து எங்களோட முறைப்படி செய்ய சொன்னோம், அவங்க வந்து செய்ய மாட்டேன்ட்டு அவங்க முறைப்படி செஞ்சிட்டாங்க. இந்த பையன் வந்து முஸ்லீம் தான், சுன்னத் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுது. சுன்னத் பண்ணியிருக்கோம், அதனால தான் நாங்கள் தர்காவில் வச்சு எல்லாம் பண்ணணும், அதனால தான் நாங்கள் என் பையனை எரிக்க விடலை. எங்கள் வீட்டுக்காரரும் இந்துவாக இருந்தாலும் எங்கள் முஸ்லீம் முறைப்படி ஜாதி மாதிரி தான் எங்கள் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா சைட்லேருந்து பார்த்தா அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இந்த பொண்ணு சரி என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு மனைவி, அவரோட மனைவியாக போயிட்டாங்க. இந்த இளம் வயசுலேயே இப்படி தாலி எடுத்துட்டு நிற்கிறதெல்லாம் கொடுமையான 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 விஷயம். அது யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு, அதுவும் இவ்வளோ அழகான பையன் கூட இவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. அது நடந்துருச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து அதை வந்து ஒருத்தர் மேலே பழி போடாமல் அவங்க மாமியார் மேலே பழி போடுறாங்க, மாமியார் வந்து மருமகள் மேலே பழி போடுறாங்க இல்லையா, அதை மட்டும் தவிர்த்துட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க கணவரோட நினைவுகளோடு வாழ்ந்தாலும் சரி, அந்த பொண்ணு வந்து நீ மனசை தேர்த்திக்கிட்டு 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் சரி, அது அந்த பொண்ணோட பிரச்சனை. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அந்த அம்மா சொல்லுது, ராகுலோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்னோடய செயின், தாலி செயின் போட்டிருந்தேன், ரிங்கு நான் போட்டிருந்தேன், அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு அதுலேருந்து எல்லாமே ஒன்று விடாமல் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் தாய்க்கு பின் தாரம்னு ஒன்று இருக்குது, அது நம்ம இதுலேயே இருக்குது. அந்த தாய்க்கு பின் தாரம் போது இந்த அம்மா ஒன்றுமே இல்லாமல் எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னா அந்த புருஷனை இழந்த அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதையும் கூட அந்த அம்மா நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்க புருஷன் போயிட்டு ரிட்டன் வந்துட்டாரு, அவங்கள சேர்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஓகே, சரி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே, இந்த பொண்ணு இப்போதைக்கு சூட்டோட சூடாக பண்ணுவாங்க இதெல்லாம். இதை வந்து அவர் இறந்துட்டாரு, அந்த சோகத்துலேருந்து நானே மீளலை இன்னும். இன்ஸ்டாவில் இருக்கிற அத்தனை ஃபாலோவர்ஸு அவ்வளோ கொதிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. அந்த இது கட்டி வெள்ளை துணியில் கட்டி மூட்டை மாதிரி கொண்டு வந்தாங்க ராகுல. அதெல்லாம் நான் பார்க்கும்போது அப்படியே கண்ணில் எனக்கு தண்ணியே வந்துச்சு. அந்த அளவுக்கு வேதனையாக இருந்துச்சு, மனசுக்குள்ளே ஒரே பாரமாக இருந்துச்சு. அப்படி இப்போ இருக்கிற ஹார்ட்டான சுச்சுவேஷனில் இவங்க இந்த பொருள் என்னோடய பையனோட ட்ராஃபி கொடு, என் பையனோட அவார்டு எல்லாம் கொடு, என் பையன் அதை பண்ணியிருக்கான் அதெல்லாத்தையும் கொடு, திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை 21 வயசுன்னு ஒரு இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு மெச்சூர் இருக்குது. 21 வயசுனா நாங்களாம் எங்களுக்கெல்லாம் 21 வயசு இருக்கும்போது மெச்சூரே கிடையாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதோ மெச்சூராவது இருக்குது, அதை வச்சாவது எதோ பொழைச்சிக்குங்க. அந்த மெச்சூர் இந்த அம்மாவோட இதுக்கு ஈக்குவலாக அந்த பொண்ணுக்கு மெச்சூர் இருக்குமா? இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பொண்ணை போட்டு எனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடு, அப்போ தான் என் மகனோட நினைவாக நான் அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல தெரியுதில்ல. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் தான் உங்கள் மருமகன்னு சொல்லி என்னை ஒரு அரவணைப்பாக ஒரு அன்பாக எங்கூட பேசியிருந்தாலே நான் வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருப்பேன். எனக்கு எங்கள் அம்மாவாக நான் அவங்கள நினச்சிருப்பேன், எங்கள் அப்பாவாக அவங்கள நினச்சிருப்பேன். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல, அவங்க நினைக்காம என்னை வந்து அந்நியமாக நினச்சிட்டாங்க. அதனால தான் என்னை வந்து அவங்க எதுலேயுமே சேர்த்துக்காம அவங்க சடங்கு முறைப்படி உண்மைதான் அது. அந்த முஸ்லீம், நாங்களும் கூட முஸ்லீம் தான், ஆனால் வந்து அந்த முஸ்லீம் முறைப்படி
நான் முஸ்லீம்னு எனக்கு அடையாளப்படுத்திக்க விரும்பலை. நான் வந்து மனித மனுஷி, எந்த ஜாதியும் கிடையாது நான். அவங்க வந்து அந்த இது சொன்னதுனால நான் சொல்கிறேன். அந்த இறந்து போனால் அழுகக்கூடாது, கட்டி பிடிச்சி அழுகக்கூடாது, தொடக்கூடாது. குளிக்க வச்சிட்டாங்கனாலே, அந்த பிரேதத்தை குளிக்க வச்சிட்டாங்கனாலே நம்ம வந்து அதை வந்து தொடக்கூடாது. அதுதான் சட்டம். நானே என் கணவரை ஆஸ்பத்திரியில் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோடனே நான் போய் பார்த்துருக்கலாம், தொட்டு அழுதுருக்கலாம் அந்த நேரத்தில். ஆனால் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு தான் எல்லாம் சடங்கெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு நான் என்னையாவது காரில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். அவங்க எல்லாம் பள்ளிவாசல் போய் எல்லா சடங்கும் முடித்து அந்த பெட்டியில் வச்சு மல்லிகைப்பூவெல்லாம் போட்டு தான் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் நான் தொட்டு பார்க்கணுன்னு கையை அந்த கம்பிக்குள்ளே விட்டு கையை உள்ளே விடுறேன். என்ற கையை பிடிச்சிக்கிட்டாங்க. தொடக்கூடாது, அழுகக்கூடாது, கண்ணு தண்ணி அவர் மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க. கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் நான் தொடவே இல்லை, தொடாமல் தான் போனார். அதே தான் அந்த பிள்ளை சொல்லி அழுகும்போது எனக்கு அது எனக்கு மேட்ச் ஆச்சு தான். நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த வழியை. எங்கள் வீட்டுக்காரர் நான் கடைசியில் தொட்டு அழுக முடியல. அது மாதிரி அந்த பிள்ளை சொல்லி அழுகும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. நாங்களும் 10-16 வருஷம் வாழ்ந்திருக்கோம். 16 வருஷம்தான் வாழ்ந்திருக்கோம். அந்த பிள்ளை 1.5 வருஷம்தான் வாழ்ந்துருக்கு. அந்த பிள்ளைக்கு எப்படி வேதனையாக இருக்கும். அது கன்ஃபார்ம் ஆகிற நிலமையில வேறு இருக்குதாம்மா. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க மாமனார்கிட்ட கேட்டிருக்குது. அவங்க மாமனார் போய் அவங்க மாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குதாம்மா அப்படின்னதுக்கு அவங்க மாமியார் அதுக்கும் தப்பாக பேசியிருக்காங்க. அந்த பையன் இருந்தால் அப்படி பேச விட்டுருப்பானா? அந்த பையன் ஒரு ஆள் இல்லை. அந்த குடும்பம் எப்படி செதறி போச்சுன்னு பாருங்கள். அதே தான் என் குடும்பமும் செதறக்கூடாது, என் குழந்தைங்க அனாதை ஆகிடக்கூடாது. நான் எதுக்கு என்னோட இதை அதில் மேட்ச் பண்ணி பேசிகிட்ருக்கேன்னா, நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன். அந்த இழப்பை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அந்த பொண்ணு இப்போ அனுபவிக்கிறா. அதோட வேதனையும் வலியும் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தது என் குழந்தைகளுக்காக நான் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த பொண்ணுக்காக நான் ரொம்ப சங்கடப்படுறேன். ரொம்ப சங்கடப்படுறேன். அந்த பொண்ணு காசு பணமெல்லாம் கேட்கல. அந்த பொண்ணு வந்து நான் ராகுலோட ஒய்ஃப் தான், நான் வந்து ராகுலோட பொண்டாட்டி தான், எனக்கு அந்த அங்கீகாரத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாளோ தவிர, எனக்கு அந்த அம்மா மாதிரி நான் தாலி செயின் தங்கத்தில் போட்டிருந்தேன், எனக்கு அது வேணும், மோதிரம் நான் போட்டிருந்தேன், அது எனக்கு வேணும் அப்படின்னா இது குறிப்பிட்டு இதெல்லாம் சொல்லலை. இந்த பிள்ளையை பார்க்குறக்கு அந்த பையன் போயிருக்கான். போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. இந்த புள்ள வந்து அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்குது. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே போய் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த அம்மாவை கேட்டால் சண்டை போட்டு தான் போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சண்டை போட்டு இருந்தாலும் ஒரு பையன் எப்பவுமே வண்டி ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குமாம்மா, வண்டி ரொம்ப பிடிக்குமாம்மா, சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாம்மா அந்த பையனுக்கு. அது அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, சினிமா ஒரு ஆசை, அதை விட வண்டி மேலே ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி பேட்டியில் சொல்லியிருந்தது. வண்டி மேலே அவ்வளோ ஆசை இருக்கிற பையன் ஹெல்மெட் போடாமல் போயிருக்கான். அது சேஃப் இல்லாமல் அந்த ஏதோ அவனோட நேரம் குறுக்க வந்துருச்சு, கெட்ட நேரம் குறுக்க வந்து அந்த பையனவே அந்த உயிரிழக்கிற அளவுக்கு அடிபட்டிருக்குதுன்னா அதெல்லாம் சாதாரண இல்லை. எங்கள் வீட்டுக்காருக்கும் உயிரிழக்கிற அளவுக்கு தான் அடிபட்டுச்சு. ஆனால் ஸ்பாட் அவுட் ஆளுங்க பேர் ஸ்பாட் அவுட்டுங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சும்மா நெத்தியில் இந்த இடத்துல இப்படி கிழிச்சிருந்தது. அந்த காயத்துக்கே அதுலேருந்து அதனால நுரையீரலில் சளி சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகி தான் இறந்து போயிட்டார். நாங்கள் வந்து அது எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஜிஹெச்சில் வைக்காமல் ஒரு வேளை தனியார் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துருந்தா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு இப்போ இருந்திருப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு இன்னும் உறுத்தலாகவே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த பையனை காப்பாற்றி முடியாது. ஏன்னா மண்டையில் பலத்த அடியாமா, அது பின் மண்டையில் பலத்த அடி. இங்கேருந்து பைக் வந்து ஒரு 50 மீட்டருக்கு இழுத்துட்டு போயிருக்குது. அதனால அந்த பையனுக்கு பலத்த அடிபட்டு ஸ்பாட்லேயே உயிர் போயிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த பையனை மட்டும் 6 நாளையுமே மறக்க முடியாதுங்க. அவ்வளோ நல்ல பையனுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பையனுங்க. மாதவன் மாதிரி வருவான்னு நினச்ச பையன் இப்படியும் அநியாயமாக உயிர் போய் அந்த உயிர் போய் அந்த ஆத்மான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இருந்து எங்கள் வீட்டுக்கார ஆத்மாவை என்கிட்ட வந்திருப்பார்ல, அந்த ஆத்மான்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஜாதியில் நம்பிக்கை இல்லை, சாமியில் நம்பிக்கை இல்லை,
இவங்க வந்து அந்த சடங்கு செய்யணும், அந்த சடங்கு செய்யணும், நாங்கள் எங்கள் முறைப்படி செய்கிறோம், நீங்கள் உங்கள் முறைப்படி செய்கிறோங்கிறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்குது. மற்றபடி அவங்க மாமியார் மருமக மாமனார் பையன் அப்படின்னு எல்லாம் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்களே, அதில் பார்த்தாலே தெரியும் அவங்களோட ஒற்றுமை என்னன்னு. அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. ஆனால் இருக்க வேண்டிய ஆள் இல்லை அந்த இடத்துல. அதனால இப்போ வந்து பேசக்கூடாததெல்லாம் பேசுகிறாங்க, அவங்களே பேசிக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பாக தெரியுது. அந்த பையன் இருந்த ஃபேமஸுக்கும் அந்த பையன், ஆனால் அந்த பையன்கிட்ட எவ்வளோ தான் அந்த பையன் அவார்டுகள் அது இதுன்னு வாங்கியிருந்தாலும் அந்த பையனை வந்து கேட்பாங்க. நான் ஒரு பேட்டியில் பார்த்துருக்கேன். அந்த பேட்டியில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து அழுதுகிட்டே வந்து நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். என்ன காரணம்? அழகான ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா விட்டுட்டு போனவரே திரும்பி வந்திருக்கிறாரு. அப்புறம் நல்ல நல்ல ரீல்ஸ் போகுது, அவனோட வீடியோலாம் நல்லா ரீல்ஸ் போகுது, எல்லோரும் பார்க்குறாங்க. அவனுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் ஏறிட்டுருக்காங்க. அடுத்தடுத்து 2-3 படங்களில் நடிக்கவும் செஞ்சுருக்கிறான். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எதிர்பார்த்துட்டு இன்னும் வாய்ப்புகள் அவனுக்கு வர்றதுக்கு காத்துட்ருக்கு. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எதிர்பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற சொன்னாப்படி அது வந்து இப்போ ஒரு ப்ரூஃப் ஆகுது. எதனால அந்த பையன் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு. இந்த பையனோட மைண்ட் செட்டுக்கு இந்த பையனோட எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்ச பையனை அவங்க வீட்டு ஆளுங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் பண்ணினதில் அந்த பையன் நமக்கு சிரிக்க வைக்கிறான் நம்மளை. அதான் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான்ங்கிறது மாதிரி அதுதான் உண்மை. அந்த பையனோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான வார்த்தை. ஒரு கலைஞனாக நம்மளையெல்லாம் சிரிக்க வச்சுருக்கான், சந்தோஷப்படுத்தியிருக்கான். இன்னும் சிரிக்க வைக்க தயாராக இருந்தான். இன்னும் மேலும் நிறையா வீடியோஸ் போட்டு நான் வந்து ஃபாலோவர்ஸ் சேர்த்துவேன், நான் அடுத்து 2026 நான் 1 மில்லியனை தொடுவேன்னு ஃபஸ்ட்டே சொன்ன பையன் அந்த வருஷம் அந்த மாதமே முடியலன்னு ஜனவரியே முடியல. அதுக்குள்ளேயே அந்த பையனுக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பையனையும் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்ச பையன். எனக்கெல்லாம் அந்த பையன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனோட வீடியோவோட சிரிச்சிட்டே இருப்பேன் நான் போட்டு பார்த்துட்டு. அவனோட ரியாக்ஷனு, அவன் பண்ணுற க்யூட்டான ரியாக்ஷனெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் மனைவியும் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு இதில் பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு இது தள்ளி வச்சுட்டு அந்த பையனோட சாவுக்கு மரியாதை கொடுத்து, அந்த ஆத்மா பிரிஞ்சதுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிட்டாங்கனாலும் கூட என் மனசு சமாதானப்படியும். நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், அந்த பையன் வாழ்ந்த வாழ்க்கையை அர்த்தம் இல்லாமல் ஆக்காதீங்க, குடிகாரன்னு சொல்லாதீங்க. அம்மாவே குடிக்க வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க மனைவி. அம்மாவே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. குடிக்கிறது அம்மாவுக்கு தெரியுமா இருக்கும், அம்மாவே வாங்கி கொடுத்து குடிக்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். அம்மாவே வாங்கி கொடுத்து ஒரு மகன் வந்து குடிக்க அடிமையாகிறதெல்லாம் உண்மை இருக்காது. அதில் பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லை இந்த பொண்ணு சொல்கிறதுல. அதே மாதிரி இந்த பொண்ணுமே வந்து ஒரு சந்தோஷங்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டு குடிக்கிறவன் அவன் பாட்டு போய் குடிப்பான்ல. உண்மையான குடிகாரனாக இருந்தால் யார் பேச்சும் கேட்க மாட்டான், அவன் பாட்டு குடிச்சிட்டே தான் இருப்பான். பர்மிஷன் கேட்டு குடிக்கிறான்னா அவன் முழு நேர குடிகாரனாக இருக்க மாட்டான். அது என்னமோ குடிகாரன்லேயே முழு நேர குடிகாரன் அரை நேர குடிகாரன்னெல்லாம் என்னை திருப்பி கேள்வி கேட்காதீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த முழு நேர குடிகாரனா அந்த பையன் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பையனோட ஏம் எல்லாம் நல்லா சினிமாவில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சாதிக்கணும், நம்ம குடும்பத்தை இப்போ இருக்கிற வந்து அந்த பையன் சொல்லுவான், நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், நான் வந்து வாழ்க்கையில் சாதித்து எல்லோரும் முன்னாடி நான் நின்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பாதி கிணற தாண்டின மாதிரி தான். அவன் சொன்ன விஷயத்தை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணாட்டியும் பாதி கிணறு தாண்டிட்டான். இந்த நிலமையில இப்படி ஒரு சோதனை வேதனை எல்லார் மனசுலையும் இருக்குது. என் மனசில் ரொம்ப 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 இருக்குது. என்ன மாதிரி பல பேர் அந்த பையனை பற்றி சொல்கிறாங்க,
பையனுக்காக ஆறுதல் நினைக்கிறாங்க. நானும் அந்த பையனுக்காக நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன். அவனுக்காக ஒரு நிமிஷம் நான் மௌன அஞ்சலி செலுத்துகிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் அந்த பையனுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துங்க. அந்த பையனோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து என்னோட வணக்கம். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி பேச ஒன்றும் இல்லை.